ஒரு துணி வாங்க போறோம்ங்க, ஒரு துணி வாங்க போறோம், சட்டை வாங்க போறோம். இந்த கடையில் உங்க ஃபோன் நம்பர் கேட்குறான். எதுக்கு? நம்ம என்ன சம்மந்தம் பேச போறோமா? நாங்கள் போன வாரம் நானும் என்னுடைய நாங்கள் எல்லாம் போகும்போது திண்டுக்கல் போகிறோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். சாப்பிட போய் ஆர்டர் கொடுத்தோம். ஹோட்டல் சப்ளையர் வந்து கேட்குறார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கிறார். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில புள்ளிகள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஃபோன் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், முதல்ல ஓன் ஃபோன் நம்பரை கூடிய எங்களுக்கு, நாங்கள் ஆர்டர் பண்ண லேட்டானா ஃபோன் பண்ணி உன்னை திட்டுவதற்கு அப்படின்னு சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஃபோன் கேட்குறாங்க? உங்கள் டேட்டாஸ் யாருக்கு தேவைப்படுகிறது? உங்களை யார் கண்காணிக்க விரும்புகிறார்கள்? யார் உங்களுடைய பெயர்களெல்லாம் சேகரம் பண்ணுகிறார்கள்? எதற்கு செய்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் ஒரு வலைக்குள்ளே வரணும். நல்ல பேர் வச்சிருக்கிறான் பாருங்க, பேர் வச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் நெட்டு. நெட்டுனா வலை. அதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து வெப் நெட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? சிலந்தி வலை. சிலந்தி வலையில் ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. நெட்டு வலை தெரிந்து கொண்டே தான் சொல்லு. நெட்டை காணமேங்கிறோம். நெட் இல்லாட்டா இவருக்கு இருக்க முடியல. நெட் என்பது உன்னை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. இன்டர்நெட் எல்லாரையும் ஒன்னா சேர்த்த நெட்டு. ஒரு வலைக்குள்ளே போய்விட்டோம், இனி மீள்வது கடினம்.